மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப, 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 ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது தாவேக்கா அரசு, அதாவது நம்ம சோஃபா மாடல் கவர்மெண்ட் மே மாதத்துல நாங்க இவ்ளோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புகள வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு 10 அறிவிப்புகள வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ செஞ்சிருக்காங்க, அது உண்மையாலுமே செஞ்சிருக்காங்களா? ஸோ மக்கள் எல்லாம் அத பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தாவேக்கா கவர்மெண்ட் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து கிட்டத்தட்ட 217 டாஸ்மாக் கடைகள ஒழிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ நான் அது இல்ல, மாத்தல, மறுக்கல. 217 டாஸ்மாக் கடைகள மூடிட்டாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் தான். ஆனா 217 டாஸ்மாக் கடைகள ஓடுனதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சந்துக்கு சந்து 700, அதாவது 1400 டாஸ்மாக் கடைகள் திறந்துக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். அது சட்டமன்றத்திலேயே பேசப்பட்டிருக்காங்க. அதாவது டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களால தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீங்க 717 டாஸ்மாக் கடைகள மூடுனாலும், அங்க சந்து கடைகள் திறக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தாங்க. அது உண்மையா இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க பக்கத்துல, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடைகள மூடிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா, அதுக்கு பக்கத்திலேயே பிரைவேட் பார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்க பக்கத்து ஏரியால இருக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வெளியில இருக்கிறதா இருக்கட்டும், பிரைவேட் ஏரியாஸ்ல ரொம்ப அதிகமா பிரைவேட் பார்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, 2வது முக்கிய அறிவிப்பு என்னன்னா, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்புகள வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது நான், அதாவது சிஎம் வந்து உடனே பதவி ஏத்துக்கிட்டது உடனே பண்ண கையெழுத்து இந்த கையெழுத்து தான். இது வந்து என்னன்னா, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. ஆனா, அது குறித்து தெளிவான வரையறைகள் எதுவும் வரையறுக்கப்படலை. ஏன்னா, அதாவது சிலர் இடத்துல கேட்டு பார்த்தம்போது, நீங்க 500 யூனிட்டுக்கு மேல 2 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய குளறுபடிகள் இருக்குது. அதுக்குள்ளார யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ கரண்ட் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல அவங்க எந்த ஒரு தெளிவுமே ஏற்படுத்தல அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஃபர்ஸ்ட்டு கூறுனபடி மதுக்கடைகள்லயும் நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. 200 யூனிட் மின்சாரத்திலயும் கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது மிகப்பெரிய அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, தமிழக மக்களிடையே பல்வேறு விதமான பேச்சு பொருளானது, அதாவது கடன் தள்ளுபடி, அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது நம்ம தமிழக முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது, அதாவது தேர்தலுக்கு பின்னாடி நாங்க வந்து முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம். அதாவது 5 ஏக்கருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு படிப்படியாக தள்ளுபடி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அதுல மிகப்பெரிய மோசடியானது நம்ம சோஃபா மாடல் கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. இத நான் அரச முழுமையா கண்டிக்கிறேன். இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிட்டது தப்பு. நீங்க இத நீக்கி இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் த ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 50,000 வரை கடன் தள்ளுபடி எதுக்காக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா, இப்போ கொங்கு மண்டலத்தில சேலம், ஈரோடு, நாமக்கல் அப்படி போன்ற பகுதிகள்லயே விவசாயம், நெசவு தொழில் இதெல்லாம் அதிகமா பார்க்குறாங்க. விவசாயம் அதோட கம்மி. அங்கேயே 1,00,000க்கு மேல பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்காங்க. இதே டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த சைட்லாம் பார்த்தோம்னாக்க, இது வந்து டெல்டா போயிட்டு அங்க விவசாயம் நெறைய நடக்கும். ஸோ அப்படி இருக்க பகுதியில லட்சக்கணக்கில பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்கு இந்த முறையில இந்த 50,000த்துக்கு உள்ளார இருக்க தள்ளுபடிய நீங்க அறிவிச்சீங்க. ஏன்னா, நீங்க ஓட்டு கேட்கும்போது சொல்லி என்ன ஓட்டு கேட்டீங்க? நாங்க 5 ஏக்கருக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க. ஸோ இது ஒரு முற்றிலுமாக, அப்பட்டமாக மக்களிடக்கு, அதாவது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றது 4வது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மென்ட். இதுவும் பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா இது சொல்லளவுல மட்டும் தான் இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவசர அவசரமா ஒரு கையெழுத்து போட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படி பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதிலிருந்தே பார்க்குறோம், நெறைய கிரைம்ஸ், எக்கச்சக்க கிரைம்ஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆட்சி எடுத்த 30 நாட்களுக்குள்ளாரயே பல்வேறு பெண்கள் பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், சிறுமிகள் கொலை வழக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எதுக்காக போட்டாங்க அப்படின்றதும் இன்னைக்கு வரைக்கும் தெரிய வரல. ஸோ அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிடணும்னு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, பருத்திக்கு 11% இறக்குமதி தள்ளுபடி. இது ஒரு நல்ல அனௌன்ஸ்மென்ட்னு சொல்லலாம். ஏன்னா பருத்தி வந்து ரொம்ப இந்த சைட்லாம் ரொம்ப அதிகமா சேலம், தஞ்சாவூர் சைடு, இந்த மாரி நாமக்கல், ஈரோடு இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, அதிகப்படியான அளவுல பருத்தி வந்து அதிகப்படியா சாகுபடி பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு 11% இறக்குமதி தள்ளுபடி அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். நான் அது இல்லன்னு சொல்லல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஆழம் அதிகம் உள்ள கல்காரிகளுக்கு தடை. இத வந்து நாம டிவிக்கே, அதாவது இந்த டாக்டர் ப்ரோ, காரைக்குடி சட்டமன்ற வேட்பாளர், அதுக்கப்புறம் அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சரான டி.கே. பிரபு அவர்கள் வந்து ஏகப்பட்ட கல்குவாரிகளுக்கு வந்து செய்ய வச்சாரு. ஸோ அதையும் நாம பார்த்தோம். அதுன்னு சொல்லி இந்த மாரி பல்வேறு
பல்வேறு இடத்துல இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது கல்குவாரிகள் இல்லீகலா தோண்டுறதா இருக்கட்டும், அனுமதிக்கப்பட்ட ஆழத்த விட அதிகமா தோண்டுறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெறைய அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அதாவது சீரழிவ ஏற்படுத்திட்டு இருக்காங்க இந்த கல்குவாரி பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, கோவில்கள்ல மருத்துவம், ரேஷன் போன்றவற்றில ஊழல் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அதாவது இந்த கோவில்ல அதாவது திருச்செந்தூர்ல போயிருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரமேஷ் அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து அதாவது சாதாரண மனிதரை போன்று அங்க நடந்த நெறைய லஞ்சம் வாங்கினதா சொல்லி நெறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து அங்க மட்டும் தான் நடந்திருக்கு. இன்னும் வேற எந்த இடத்துலயுமே குறையல. இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இத வந்து அரசு வந்து இத வந்து இன்னும் நேர்படியா உற்று நோக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து 8வதா ஒண்ணு இருக்கிறது தான் ஒண்ணு வந்து மகளிர் உரிமை தொகை ரூ. 1000. ஸோ இத நீங்க வச்சிருக்கவே தேவையில்ல. ஏன்னா இது ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம தீய சக்தி கவர்மெண்ட் அவங்களே ஏற்கனவே நாங்க ரூ. 1000 குடுத்துட்டோம். ஸோ நீங்க அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் பண்றீங்க. நீங்க ரூ. 2500 குடுக்குற மாரி இருந்தா நீங்க இந்த ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால நீங்க ரூ. 1000 மகளிர் தொகைய நீங்க அழிச்சிரணும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா, சுவையும் தரமும் உள்ள அம்மா உணவகம். ஸோ நான் இது இல்லவே இல்லன்னு சொல்லலங்க. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மென்ட். ஏன்னா நம்ம தீய சக்தி கவர்மெண்ட்ல இத வந்து ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆனா அழிச்சுட்டாங்க இந்த அம்மா உணவகத்த. இத வந்து நம்ம சோஃபா மாடல் கவர்மெண்ட் இப்போ வந்து நாங்க வந்து ஓகே, நாங்க இது எல்லாமே மறுசீரமைப்பு பண்றோம். இது வந்து அம்மா உணவகம் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விஷயமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து நாங்க பல்வேறு தொகுதிகள்ல, ஊராட்சிகள்ல தண்ணீர் வசதி எல்லாம் சரி செஞ்சிருக்கோம். குடிநீர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள தீர்த்திருக்கோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இன்னும் குடிநீர் பிரச்சனை இன்னும் ஆங்காங்கே நெறைய பகுதிகள்ல தமிழகத்துல பல்வேறு பகுதிகள்ல இன்னும் அதோடைய எதிரொலி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் நெறைய அனௌன்ஸ்மென்ட் வந்து இன்னும் பூர்த்தியே ஆகலங்க. ஆனா இவங்க அதாவது நம்ம சோஃபா மாடல் கவர்மெண்டோட ஐடி விங் வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க இவ்ளோ படுத்தோம், அவ்ளோ படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பண்றதும் இல்லாம நம்ம தீய சக்தி கவர்மெண்ட்ட்ட இருந்த அனௌன்ஸ்மென்ட்லாம் திருடி இந்த சோஃபா மாடல் கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ இது நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாரி அனௌன்ஸ்மென்ட்ட நெறைய வெளியிடுறதே தப்பு. அதுவும் 217 மடக்கு மதுக்கடைகள், 200 யூனிட் மின்சாரம், விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி இதெல்லாம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு அநியாயமான விஷயங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட 30 நாட்கள்லயே பல்வேறு பிரச்சனைகள் நடந்த போதிலும், இன்னும் முழுமையாக எந்த ஒரு திட்டமுமே நிறைவேற்றப்படல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. இது தமிழக முதலமைச்சர் விஜய் அதாவது நமக்கு நடிகர் விஜயா அவருக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு நான் ஒரு ஃபேனு, ரசிகன் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க. ஆனா, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களா அவர் மேல நெறைய விமர்சனங்கள் இருக்கு. ஸோ, அவர் வந்து இன்னுமே நெறைய திட்டங்கள குறித்து அவர் வந்து அவரே நேரடியா பதில் சொல்லணும். இது எப்படி இப்படி இயங்கிட்டு இருக்கு? இது உண்மையாலுமே எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல தெளிவாக்கிறேன். தேங்க் யூ.